ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி வீட்டில் எப்படி பீஸா செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு நான் முதல்ல 250 கிராம் கோதுமை மாவு, அவிக்காத கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இது தேவையான அளவு ஈஸ்ட் சேர்க்குறேன். ஈஸ்ட் கணக்கு சேர்த்துற மாதிரி இருக்கனால கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். மற்றது நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் உங்களை விரும்பின எந்த ஆயிலன்னாலும் சேர்க்கலாம். வெஜிடபிள் ஆயிலோ இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் இதெல்லாம் சேர்க்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நன்றாக கலக்குவோம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பதமாக குழச்செடுக்கணும். மகள்கள் எல்லோரும் சேர்ந்து பீஸா செய்யணும். ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன்னா, கூடிய அளவு தண்ணி சேர்த்தா பீஸா சாஃப்டாக இருக்காது. மற்றது குழைவாக இருந்தால் அது ஒட்டும் பீஸா. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்படி கையால் அமர்த்தி பிசைகிறேன். அப்போ தான் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். எவ்வளோத்தை நாங்கள் அமர்த்தி பிசைகிறோமோ அந்தளவுக்கு சாஃப்டாகும். இப்போ நான் பதத்துக்கு குழச்சி எடுத்துட்டேன். இப்போ இதில் மேலே எண்ணெயை ஊற்றி இது ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட்டில் அப்படியே விடணும். இப்போ எண்ணெயெல்லாம் மேலே பிரட்டிட்டு 2 மணி நேரம் விட போகிறேன். மூடி வைப்பேன். இப்போ இந்த இடையில் நான் 2 தக்காளி பழம் எடுத்து வட்டமாக வெட்டி வச்சுருக்கிறேன். மற்றது 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் வட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பெரிய கேரட் ஒன்று எடுத்து ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கோவாவும் வெட்டி வச்சுருக்கேன். வெட்டி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எனக்கு 2 மணி நேரம் ஆகிட்டுது. நல்லா சாஃப்டாக உள்ளுக்க போகுது. இப்போ பாத்திரம் ஒன்று எடுத்து கழுவி ஈரம் காஞ்ச அப்புறம் அதுக்குள்ளே எண்ணெய் விடுறேன். இதுக்கும் நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன். நீங்கள் உங்களை விரும்பின எந்த எண்ணெய்னாலும் சேர்க்கலாம். மாவை எண்ணெய் மேலே ஊற்றி வச்சபடியாக ஒரு எல்லா இடம் எண்ணெய் பிறலக்கூடிய மாதிரி பிசைஞ்சு எடுக்க போகிறேன். இப்போ எனக்கு பாத்திரம் சூடு ஏறிட்டுது. அதுக்கிடையில் நான் இந்த மாவை வட்டமாக தட்டி எடுப்பேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ தட்டி எடுத்தாச்சு. அதை இந்த பாத்திரத்தில் போடுறேன். இப்போ ஓஃபிலான் இருக்கு எனக்கு. இப்போ இதில் குட்டி குட்டி ஓட்டையில் விடும். அப்போ தான் மயோனைஸும் சாஸும் உள்ளுக்கு இறங்கும். நான் முதல்ல தக்காளி சாஸ் சேர்க்குறேன். எல்லா இடம்படியாக பிரட்டி விடுவேன். அடுத்த மயோனைஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர்ஸ் விருப்பம் இல்லாட்டி ஒமிட் பண்ணலாம். இது சேர்த்தா சுவையாக இருக்கும் என்பதற்காக நான் எல்லாம் சேர்க்குறேன். சேர்த்து எல்லா இடம் படம்படியாக பூசி விடுவேன். இப்போ எல்லா இடம்படியாக பூசியாச்சு. இந்த சைட் ஓரமெல்லாம் படியாக பூசி விடுவோம். இனிமேல் வட்டிய கேரட் துண்டுகளை எல்லா இடமும் படக்கூடிய மாதிரி போடுவோம். கலர்ஃபுல்லாக இருக்கும் கேரட் அதெல்லாம் போட்டால். கேரட் கண் பார்வைக்கும் நல்லது. அடுத்ததான் கோவா துண்டுகளையும் இதில் சேர்க்குறேன். கோவா அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். அடுத்ததான் வட்டமாக வெட்டி வச்சிருந்த தக்காளி பழங்களையும் இதில் அடுக்கிறேன்.
அடுப்பை பம்பா வெங்காயமும் இதில் மேலால் அடுக்கி விடுவோம். வெங்காய ஃப்ளேவர் விருப்பம் இல்லாட்டி 1-2 அடுக்கி போட்டு விடலாம். இப்போ வெங்காயங்கள் எல்லாம் மடிவை அடுக்கியாச்சு. அடுத்ததான் மிளகுத்தூள் சேர்க்குறேன் மேலால். அடுத்ததான் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். அடுத்ததான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். அதிக காரம் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறோன்னே அதிக காரம்லாம் சேர்க்கல. இப்போ இதை மூடி போட்டு 7 நிமிஷம் சிம்மில் விட்டு வச்சோம்னா உங்களுக்கு சுவையான பீஸா தயாராகி. இப்போ எனக்கு 7 நிமிஷம் ஆச்சுது. எல்லா பக்கம் நல்லா வெந்து பொங்கி வந்துருக்குது. இப்போ நான் உங்களை 4 துண்டாக வெட்டி காட்டுறேன். வெட்ட அடுப்போட சேர்ந்து ஆடுறதுக்கும் பீஸா கட்டர் இல்லாதபடியாக கத்தியால் விட்டு ஆடுது. இப்போ ஒரு துண்டு வட்டி எடுத்துட்டேன். நல்லா சூடாக இருக்குது, ஆவி போகுது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.